எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான நாளில் 2 சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒன்று வந்து ஓ பன்னீர்செல்வம் சார் டிஎம்கேல ஜாயின் பண்ணது, இன்னொன்று சங்கீதா மேம் விஜய் சார் கிட்ட டைவர்ஸ் கேட்டது. இந்த 2 விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் ஹாப்பி கிரீட்டிங்ஸ். ஹாப்பி கிரீட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு ஷாப். இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒகேஷனுக்குமான கிரீட்டிங் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே வரப்போகுது. ஸோ உமன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வெரைட்டி ஆஃப் கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. லைக் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவோம், சிங்கப் பண்ணுன்னு சொல்லி விஷ் போடுவோம், பாட்டு போடுவோம், அவ்வளோதான். பட் என்னதான் நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டாலும், என்னதான் வந்து ஒரு டிஜிட்டலில் நம்ம வந்து பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டாலும், ஒரு ஃபிசிக்கலாக கொடுக்குற கிஃப்ட் எப்பவுமே வந்து மெமரபுளாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்பெஷல் உமனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிரீட்டிங் கார்டை வந்து கிஃப்ட் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் கிரீட்டிங் கார்டு. இதை தாண்டி கஸ்டமைஸ் கார்டும் வந்து நான் பண்ணுறேன். கஸ்டமைஸ் கார்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ போட்டு பேர் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபோட்டோ போட்டு இந்த இடத்துல உமன்ஸ் டேக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, மெசேஜ் எழுதணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கார்ட்லேயே அதை பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் கார்டோ இல்லை ரெடிமேட் கார்டோ உங்களுக்கு வேணும்னா 8668142294 இந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட கிரீட்டிங் கார்டை புக் பண்ணுங்கள். நான் வந்து சுற்றி வலிச்சு பேச விரும்பல, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காரு. இது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஓபிஎஸ் சப்போர்ட்டர் எம்எல்ஏ வந்து அடுத்த ஆட்சி உங்களதே தொடரணும்னு சொல்லி அசம்பிளியில் வந்து சொல்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் கிட்ட கேட்கும்போது அவர் சரியான சொல்லியிருக்காரு சொல்லி ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த டைம்லேயே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து டிஎம்கே ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல அஃபிஷியலாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாயகத்துக்கு வந்து நான் திரும்பி வந்துட்டேன், இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி, அந்த மாதிரி வந்து நிறைய விமர்சனத்தை வந்து இபிஎஸ் மேலே வந்து ஓபிஎஸ் எடுத்து வச்சாரு. அதிமுகவை இன்னைக்கு பொறுப்பில் இருக்கின்ற தற்காலிக பொதுச் செயலராக சர்வாதிகாரத்தனமாக எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சாரை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இப்போ ஓபிஎஸ் வந்து விட்டு போயிட்டாரு. அப்படி போகும்போது அந்த மனுஷன் கூல சொல்றாரு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்க, நல்லா வாழ்க. ஐயோ அந்த வீடியோ எங்கேயே போச்சு. நாங்களா துரோகம் செஞ்சோம், எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்கள் என்ன காரணம்? எங்கள் மேலும் பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89 இதே மாவட்டத்தில் போடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்போ யாருக்கு வேலை செஞ்ச? உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல. நீங்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. நீங்கள்லாம் கட்சியில் விட்டு அதிமுக ரத்தம் ஓடுதில்ல. அப்போ யாருக்கு வேலை செஞ்சார்? வெந்நீராடை நிர்மலாக்கை செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம். இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மேலே வந்து நிறைய விமர்சனத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு. அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி, துரோகம் பண்ணிட்டாங்க, அது பிளா 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 நிறைய வந்து எடுத்து வச்சாங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சாரை வந்து உண்மையிலேயே நான் வந்து பாராட்டுறேன். ஒரு அரசியல் நாகரிகம்னா என்ன, அது வந்து அவர்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும். அவர் மேலே நிறைய விமர்சனம் இருக்குது. ஆனால் அந்த விமர்சனம்லாம் தாண்டி எந்த ஒரு இடத்துலையும் ஒருத்தரை தாக்கி கீழ்த்தனமாக எந்த இடத்துலையும் ஒரு பேசி நான் பார்த்ததில்ல. அவருக்கான விமர்சனத்தை ரொம்ப நாகரிகமாக வைப்பார். அது வந்து எனக்கு உண்மையிலேயே அவர் மேலே வந்து ஒரு மரியாதை வந்து கொண்டு வருது. இந்த மாதிரி இபிஎஸ் இவ்வளோ வந்து அவர் மேலே வந்து கடுமையான விமர்சனம், கடுமையான சொற்கள் வந்து பயன்படுத்தியும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி சார் அவரை வந்து எதுவுமே திட்டலை. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், எவ்வளோ இது சொல்லி பார்த்தோம், நீங்களே தானே போனீங்கன்னு சொல்லி அவர் மேலே இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடும் சொல்லும் பயன்படுத்தாமல் அவருக்கான மரியாதை கொடுத்து அவருக்கான விமர்சனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாகரிகமாக எடுத்து வச்சார். அது கேட்கும்போது பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே இருக்கிற மரியாதை கூடுது. இப்போது டிஎம்கே மேலே நான் இப்போ எடுத்து வைக்கிற விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும், போன வாரம் வரைக்கும், போன மாதம் வரைக்கும் ஒருத்தங்களை வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க. கோடநாடு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பினாமி, போதியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போட்டார், கேரளாவில் வந்து இடம் வாங்கி போட்டார், தர்ம யுத்தம், வெறும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, ஏதாவது செய்யணும், அவ்வளோ விமர்சனத்தை வந்து ஓபிஎஸ் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. போன வாரம் போன மாதம் வரைக்கும் எடுத்து வச்ச விமர்சனம் எப்படி ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் வந்து காணாமல் போய் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களோ, வெளிக்கட்சியில் இருந்தால் அவங்க வந்து கெட்டவங்க, அதுவே நம்ம கட்சிக்கு வந்து அவங்க நல்லவங்கன்னு சொல்லி வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி அவங்கள தூய சக்தியாக மாற்றி வந்து கொண்டு வந்துடுவாங்க. பிஜேபி அந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி டிஎம்கேவும் அந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் வேர்டு நான் வந்து எதுவும் மாற்றிக்கிட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸாக்ட் வேர்டு வந்து
நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டாலின் சார் அண்ட் உதயநிதி சார் என்னென்ன வார்த்தைகள் ஓபிஎஸ்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா பப்பெட் அண்ட் ஸ்லேவ்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஓபிஎஸ்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பாஜகவின் பாதங்களில் விழுந்து கிடைக்கும் அடிமை. அதிமுக இப்போது அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாறிவிட்டது. பதவிக்காக தியானம் செய்தவர் இப்போது பயத்தில் தியானம் செய்கிறார். இதெல்லாம் ஸ்டாலின் சார் வந்து ஓபிஎஸ் மேல எடுத்து வச்ச விமர்சனம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி சார் கிட்ட வருவோம். அவர் தான் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சிருக்காரு, பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காரு. பாஜகவிற்கு பாதம் தாங்கும் பழனிசாமி என்றால் ஓபிஎஸ் அவர்கள் போடும் தாளத்திற்கு ஆடுபவர். சமாதியில் போய் உட்கார்ந்து கண்ணை மூடினால் எல்லாம் சரியாகிடுமா? அடிமைகளும் பாசிஸ்ட்களும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது. இது வந்து ஓபிஎஸ் மேல எடுத்து வச்ச விமர்சனம். இதை தாண்டி அவரோட பையன் இருக்காரு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் குமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்பி சீட்ல 2019 வந்து நின்னாரு அதிமுக சைட்ல இருந்து. அவர் தான் ஒரு எம்பி வந்து அதிமுக வின்னும் பண்ணாங்க. அவர் மேலேயும் வந்து நிறைய விமர்சனம் வந்து திமுகல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம பார்ப்போம். இது வந்து ஸ்டாலின் சார் சொன்னது. வாரிசு அரசியல் பற்றி பேசுவார்கள். ஓபிஎஸ் மகனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லட்டும். நெக்ஸ்ட் வந்து உதயநிதி சார். இவர் தேனி மக்களின் எம்பி அல்ல, டெல்லி இருக்கும் பாஜகவின் PRO, தமிழ்நாட்டு முதுகில் குத்திய துரோகி. ஏன்னா ரவீந்திரநாத் குமார் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஓட் போட்டார். சிஏ சட்டமாக இருக்கட்டும், இல்லை ட்ரிபிள் தலாக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து அவர் வந்து ஓட்டு போட்டார். ஸோ அது தமிழ்நாடு வந்து அது எதிர்த்துச்சு. திமுக அது ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. இங்கே இருக்கிற மக்களும் அது போராட்டம் பண்ணாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அது கண்ணு மூடிட்டு ரவீந்திரநாத் வந்து அந்த இடத்துல பண்ணார். அதுக்காக இந்த விமர்சனத்தை வந்து உதயநிதி சாரும் சரி, இல்லை ஸ்டாலின் சாரும் சரி, அவர் மேலே வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்கு. ட்விட் இருக்கு. ஸ்டாலின் சார் அவர் போட்ட ட்விட், துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறேன். ஊழல் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கும் ஓபிஎஸ் உடனடியாக பதவி விலகிட வேண்டும். பதவி விலக மறுத்தால் அவரை நீக்க ஆளுநருக்கு முதல்வர் பரிந்துரைக்க வேண்டும். இவ்வளோ விமர்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மேல எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளோ விமர்சனம் வந்து ஓபிஎஸ் மேல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல ஜாயின் பண்ண உடனே இந்த ஊழல் வழக்கு வேனிஷ், இந்த போதியில ஒரு சொத்து குவிப்பு வேனிஷ், கேரளால சொத்து குவிப்பு வேனிஷ், பிஜேபியோட கைப்பாவை வேனிஷ், பிஜேபியோட பப்பிட் வேனிஷ், பிஜேபிக்கு வந்து அடிமையை வேலை செஞ்சாங்க வேனிஷ். ஓபிஎஸோட சன் ரவீந்தர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவா வந்து ஓட்டு போட்டாங்க, சிஏக்கு ஓட்டு போட்டாங்க, ட்ரிபிள் தலாக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டாங்க. அதுவும் வந்து வேனிஷ். இப்போ டிஎம்கேக்கு வந்த உடனே சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர், அவரது வரவு நல்வரவாகட்டும், தமிழ்நாட்டு வெல்லட்டும். இவ்வளோ விமர்சனம் ஒருத்தர் மேல எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோ விமர்சனம் வந்து அவர் மேல இருக்கு. பிஜேபிக்கு ஆதரவா போயிருக்காங்க, பிஜேபிக்காக நின்று இருக்காங்க. பிஜேபி வந்து கொள்கை ரீதியிலையும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ரீதியிலையும் சரி, நேர ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா ஓபிஎஸ் வந்து நின்று இருக்காரு. அவரோட பையன் வந்து நின்று இருக்காரு. இப்போ அவங்க வந்து ஜாயின் பண்றாங்கன்னா அப்படியே வந்து இரு கரங்களால அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் யாரும் இல்லை, நிரந்தர எதிரியும் யாரும் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் பார்க்குறேன். ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேற்று வரைக்கும் விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி எல்லா ஆளுக்கும் வெளியே தள்ளிட்டு ரொம்ப ஃப்ரெஷ் பீஸாக வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆங்கிலும் இதை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓபிஎஸ்ங்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. ரொம்பவே செல்வாக்கான ஒரு ஆள் தேனி மாவட்டத்தில். அவரை நம்பி அவரை பின்தொடர்ந்து வர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டோட 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. செப்டம்பர் 2001 மார்ச் 2002 வரைக்கும் இருந்திருக்காரு. செப்டம்பர் 2014 மே 2015 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்புறம் டிசம்பர் 2016 ஃபெப்ரவரி 2017 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து சேரும்போது கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க. பிகாஸ் ஆஃப் த ஓட் பேங்க், பிகாஸ் ஆஃப் த பவர் த மேன் ஹேஸ். என்னதான் வந்து ஓபிஎஸ் மேலே நம்ம விமர்சனம் எடுத்து வச்சாலும் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு தேனி மாவட்டத்தில். அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவரை நம்பி அவருக்காக ஓட் போடுற மக்கள் இப்போவும் இருக்காங்க. பிளஸ் ஓபிஎஸ் மட்டும் இந்த டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணலை. அதை தாண்டி கரண்ட் எம்எல்ஏயா இருக்கிற ஐயப்பன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. பாஜகவோட எம்பியா மாறிட்டாரு, பாஜகவோட PROவா மாறிட்டாரு சொல்லி விமர்சனம் வச்ச ஓபிஎஸ் சாரோட பையன் ரவீந்தர் கூட இந்த இடத்துல வந்து டிஎம்கேல ஜாயின்
பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸோட கோர் டீம் மெம்பராக இருக்கிற வைத்திலிங்கம் சார், அவர் வந்து ஒருத்தநாடு எம்எல்ஏ, அவரும் வந்து ரிசைன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் PH மனோஜ் பாண்டியன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ. இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு, எம்எல்ஏ போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு தாய் கழகத்தில் சேரும்னு சொல்லி டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். டிஎம்கேல ஆட்சியில் இருக்காங்க, பவரில் இருக்காங்க. இந்த விமர்சனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆன்லைனில் இருக்கோ அந்த விமர்சனத்தை தான் நான் வந்து எடுத்து வச்சேன். எனக்கு என்ன த்ரெட் வரும், என்ன இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி நான் எதுவும் தப்பாக பேசலை. என்ன நியூஸ் இருக்கோ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டிங் தான் நான் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஏதாச்சும் வரலாம், பட் அது ஃபேஸ் பண்ணுறது நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னை அப்போஸ் பண்ணி என்னை திட்டி கமெண்ட் போடுவீங்க. பட் பரவாயில்ல. ஓகே, இப்போ ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கிற செகண்ட் செக்மெண்ட்க்கு வந்து நம்ம வருவோம். யார் தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இதை பற்றி பேச வேணாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் பேசணும்னு சொல்லி இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண ஒரு ரீசன் இந்த மீம். எவ்ரி அணில் பி லைக், எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணியவே வெட்டுவோம்டா. வாட் கைண்ட் ஆஃப் மென்டல் பிஹேவியர் இஸ் திஸ்? எனக்கு புரியல. அவங்க ஃபேமிலி, அவங்க வைஃப், நீங்க யாரு நான் வெட்டுவேன்னு சொல்றதுக்கு? நீங்க யாரா? முதல்ல எனக்கு வாய்க்குள்ளது கெட்ட வார்த்தைகளா வருது இந்த மீமை பார்க்கும்போது. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசின்னு இருக்கேன். அவங்க ஒன்றா இருக்காங்க, செப்பரேட் ஆகுறாங்க. அது 2 பேரும் ஒரு இண்டிவிஜுவலோட முடிவு. அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதோட டாக்குமெண்ட் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் கூட பண்ணலை. அவங்க ரிலீஸ் பண்ணலை, இது வந்து லீக் ஆகிருக்கு. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க போடலை. ஆகஸ்ட் 2024 போடப்பட்ட கேஸ் இது. 2 பேருக்கும் நடுவில் ப்ரைவேட்டாக இருந்துச்சு, வெளியே வரலை. அவங்க 2 பேரும் மாறி மாறி நோட்டீஸ் அமைச்சிட்டு பேசின்னு இருந்தாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. செவரல் லீகல் நோட்டீஸ் வந்து போயிருக்கு. ஸோ டிசம்பர் 2025 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். இது அவங்க ரிலீஸ் பண்ணலை, இது வந்து லீக் ஆயிருக்கு. மேபி சங்கீதா மேம் கூட லீக் பண்ணியிருக்கலாம், இல்லை டிஎம்கேல யாராவது வந்து லீக் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் அசப்ஷன், உண்மை கிடையாது. யார் வேணா இது வந்து பண்ணியிருக்கலாம். அவங்க மேலே நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறீங்களா? எடுக்கலாம். பட் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இப்போ போட்ட கேஸ் கிடையாது. முதல் விஷயம், இதுக்காக வந்து அண்ணனுக்கு ஒன்று தான் அண்ணியே வெட்டுவோம் அப்படி பச்சையா சங்கீதா மேம் மேலேயும் த்ரிஷா மேம் மேலேயும் வந்து அவ்வளோ தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை வச்சு கமெண்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஒரு 2 கமெண்ட் என்னால் வந்து இது வந்து காட்டவே விரும்பல நான் நினைக்கிறேன். அவ்வளோ கொச்சையா, அவ்வளோ பச்சையா வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா மேமை வந்து அனில் குஞ்சங்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் போட்டு திட்டின்னு இருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம், இது வந்து ப்ரூவன் கிடையாது. எந்த இடத்துலையும் த்ரிஷா மேமோட பேர் வந்து யாரும் எடுக்கல. அந்த பெட்டிஷனில் த்ரிஷா மேமோட பேரே இல்லை. ஆனால் அவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு எங்கள் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி எதுக்காக அவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த மாதிரி கொச்சையாக கேவலமான ஒரு கமெண்ட்டை வந்து த்ரிஷா மேம் ப்ரொஃபைலில் வந்து போட்டுருக்காங்க அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ். எனக்கு வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன வயசு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சது இவங்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சு அவங்களை வந்து சிஎம்ஆ உட்கார வைக்க போறான்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி இன்ஸ்டாகிராம்லையும் சரி எக்ஸ்லையும் சரி அவங்க வந்து வர்ச்சுவல் வாய்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் கைஸ் எனக்கு பிரச்சனையே. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் மூவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி 2 பேரும் மியூச்சுவலாக டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறது ரொம்பவே காமனாக இருக்கு. மதுரை கோர்ட்டாக இருக்கட்டும், சென்னை கோர்ட்டாக இருக்கட்டும், லேக்ஸ் கணக்கில் டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து இருக்கு. ஆனால் இந்த பெட்டிஷன் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. எதனால? அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து அனில் குஞ்சன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சங்கீதா மேம் இந்த பெட்டிஷனை ரிலீஸ் பண்ணல. அஃபிஷியலா இந்த பெட்டிஷன் ரிலீஸ் ஆகல. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பெட்டிஷன் லீக் ஆகி இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவங்கள போய் கடிச்சு வைக்காதீங்க. உங்க அண்ணனோட வைஃப், நீங்க யாருன்னு உங்க அண்ணனுக்கு தெரியாது, உங்க நொண்ணனுக்கு தெரியாது. 27 வருஷமா கூட இருந்த வைஃப் அவங்கள போய் கடிச்சு வைக்காதீங்க. ஒரு ஆடியோ கூட லீக் ஆச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இந்த ஆடியோவை கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கேஸை பத்தி சில டீடைல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டிஷனர் கொடுத்த பெட்டிஷன்ல இருந்த அந்த வார்த்தை வந்து அவ்வளோ தாக்கமான ஒரு வார்த்தையா இருக்கு. நிறைய விமர்சனத்துக்கும் இவ்வளவு பூமானதுக்கும் மெயின் ரீசனாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அக்செப்டபிள். பட் ஒரு வைஃப் வீட்டில் இருக்காங்க, அப்படி வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கீங்கன்னா அது எப்படி அக்செப்டபிளாக இருக்கும்? என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து சொசைட்டிக்கு இருப்பீங்க. என் வீட்டில் ஒரு விஜய் இருக்கா, எல்லா வீட்லையும் ஒரு விஜய் இருக்கா, எல்லா வீட்லையும் ஒரு விஜய் இருக்கா, எல்லா வீட்லையும் வந்து ஒரு விஜய் இருக்கான்னா எல்லார் வீட்லையும் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்க சொல்கிறீங்களா? இங்கே தானே வந்து அது மாறுபடுது. அது எவ்வளோ தப்பாக இருக்குது. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அக்செப்டபிள். பட் ஆனால் வைஃப் இருக்கும்போதே இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அது என் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் என் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறீங்க. 2021 இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை என் பண்ணிடுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம்.
அவர் வந்து என் பண்ணலை. அவங்களும் இவ்வளோ தான் பொறுத்து போவாங்க. ஒரு டைமுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியல. திருப்பி இது கண்டினியூ ஆகுறத பார்த்துட்டு ப்ளஸ் இந்த ஆக்ட்ரஸ் வேற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் இருக்கிற ஃபோட்டோவை பப்ளிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுறது நார்மல் தானே. நம்ம பொண்டாட்டி வீட்டில் இருக்கோம், அவங்களுக்கு எதுக்கு அந்த 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 ஒரு வார்த்தை எவ்வளோ கொச்சையாக இருக்குது, அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு தோணலை. ஸோ அவங்களும் எவ்வளோ பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால பொறுக்க முடியல. 2024 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரைவேட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது ப்ரைவேட் தான். அவங்க அஃபிஷியலாக இது ரிலீஸ் பண்ணலை, இது வந்து லீக் ஆயிருக்கு. அதுவும் இந்த பெட்டிஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து இன் கேமரா ப்ரொசீடிங். இன் கேமரா ப்ரொசீடிங்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் அந்த ஜட்ஜ் ஒரு 4 பேர் அவங்க மட்டும் இருப்பாங்க. வெளியில் வந்து இது தெரியாது. அந்த இன் கேமரா ப்ரொசீடிங் தான் வேணும்னு சொல்லி அவங்க அந்த பெட்டிஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு விஜய் சார் பேரை கெடுக்கணும், அவரை வந்து அரசியல் வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வரணும், திமுக போட்ட சதி, அந்த மாதிரி இவ்வளோ ஒரு அலிகேஷன்ஸ் வந்து சுத்துதுன்னா அவங்க ஏன் இன் கேமரா ப்ரொசீடிங் வந்து கேட்கணும்? எதுக்கு இது வந்து பிரைவேட்டா முடிச்சுக்கிறதுக்காக வந்து பெட்டிஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் ரா அனில் குஞ்சுங்களா, நீங்க வந்து ஒருத்தங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டிஷன்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி முதல்ல படிங்க. படிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை அட்டாக் பண்ணலாமா, ஒருத்தங்களை இதை பத்தி தப்பா பேசலாமா? நீங்க யாருன்னே தளபதிக்கு தெரியாது, 30 வருஷம் கூட இருந்திருக்காங்க, 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அண்ணனுக்கு ஒன்று தான் அந்நியா இருந்தாலும் வெட்டுவோன்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி, அதை பத்தி மீன் போறதுக்கு முன்னாடி, மற்றவங்களை போய் அசிங்கமா அபியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பெட்டிஷன்ல என்ன எழுதியிருக்குன்னு படிங்க. உங்களுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியலையா, பிரச்சனை இல்லை. எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை டீகோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா தமிழ்ல எழுதி போடுறாங்க. உங்களுக்கு அது படிக்கிறதுக்கும் வக்கு இல்லைன்னா இந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க, அதாச்சும் படித்து அதாவது தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம், நிச்சயமாக எனக்கு புரியல. அதை தாண்டி இன்னொரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு, அதுதான் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸில் வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ், தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் அண்ணான்னு. ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்போ என்ன ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் இதை லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ், நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ், தென் இட் இஸ் இன் ஹேஷ்டாக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. ஸோ சப்போர்ட் விஜய். ஓகே ப்ரோ. ஆனா பட் ஆல்ரெடி வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு வி ஸ்டாண்ட் வித் தளபதி சம்திங் அந்த மாதிரி ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்குல்ல? இல்ல இருக்கு, பட் வி ஆர் லுக்கிங் வி சப்போர்ட் விஜய் அண்ணா அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். நான் அது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட்லயே அனுப்பிச்சிடுறேன். சம்வாட் அது வந்து ரேண்டம் கைஸ் அவர் டிவிகே கேடஸ் போட்டிருக்காங்க. நாம என்ன டூல் கிட் யூஸ் பண்ணாலும் நான் டிராஃப்ட்ல உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி உங்க டீம்டையோ உங்க இன்ஃப்ளூயன்சஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் ஹைப்பர் லோக்கல் பேஜஸ்லயே போஸ்ட் பண்ண பாருங்க. டைரக்டா போஸ்ட் பண்ணினாலும் லுக் லைக் ரீஷேர். நீங்க பண்ணது வந்து ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஸ்டோரி வைக்கிற மாதிரி உங்களோட கண்டென்ட்ஸை. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இதை பண்ணி போட்டிங்கன்னா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டுருவோம், அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் இன்னைக்கு ப்ரியாரிட்டியா இதை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சீஃப்ட நான் பேசிட்டு என்ன அதர் ரெமுனரேஷன் அதர் திங்ஸ் என்னென்ன பண்ணான்னு நான் பேசிக்கிறேன். ஓகேவா? பார்த்து பண்ணுங்க. இல்ல அது வந்து சீஃப்ட தான் பேச முடியும். வி ஆர் லுக்கிங் ஆன் இட். நான் கண்டிப்பா பண்றோம். ஓகே, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேர்தலில் இதுக்கான
ரிப்ளை கொடுப்பாங்க. வி ஆர் வித் விஜய் அண்ணா. ஓகேவா? ஷூர் ப்ரோ. மக்கள் வித் விஜய் அண்ணா இந்த மாதிரி இது சார் டூல் கிட். நான் உங்களுக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிடுறேன். நீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. கண்டிப்பா மக்கள் வந்து நல்ல ஒரு பாடத்தை இந்த எலெக்ஷன்ல விஜய்னாக்கு வந்து காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீஃப்னு சொல்றாங்க, எந்த ஒரு பேர் வந்து நான் கிளாரிஃபைலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு லீக்ட் ஆடியோ தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி லீக்ட் ஆடியோவில் ஒருத்தர் எவ்வளோ கீழே வேணா போவார், தன்னோட ரெப்புடேஷன் காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இருந்தாலும் அந்த பாசம் இருக்கும்ல, டிஎம்கே அட்டாக் பண்ணுங்க, ஆனால் மேம் சங்கீதா மேம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனால் நான் ஒரு மீம் காமிச்சேன். மீம் பார்த்தீங்களா? அதாண்டி கமெண்ட்ஸில் பார்த்தீங்களா? அவ்வளோ கொச்சையா சங்கீதா மேம் சொல்லியிருக்காங்க, கேரக்டர் அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க, ட்ரிஷா மேம் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இல்ல பிஆர் ஏஜென்சியா தெரியல, இல்ல ரெண்டு பேரும் கலந்து பண்றாங்களான்னு தெரியல. டே பை டே ரொம்பவே வர்ஸ்டா பண்ணிருக்காங்க. டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து அதை பத்தி கமெண்ட் போடுறது, அசிங்கசியமா கமெண்ட் போடுறது, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு கோர்ட் ரூம்ல முடிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி வர்றதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ நாள் வந்து சைலண்டா இருக்கிற ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாம இருக்கிற விஷயம் இன்னைக்கான நாள்ல லீக் ஆனதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு நாள் வெறும் ரூமர்ஸா இருந்த விஷயம் ஒரு பவர்ல இருக்கிற நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டேட் ஹெட் வந்து இது வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் தான் ஒன் பை ஒன்னா எல்லாமே வந்து வெளியே வருது. சினிமாவில் இருக்க வரைக்கும் விஜய் சாரை வந்து பிடிக்காதவங்களே கிடையாது. நான் உட்பட அவ்வளோ வந்து விஜய் சாரை வந்து ரசிச்சிருக்கேன். ஆனால் அரசியலுக்கு வந்த அப்புறம் எனக்கு விஜய் சார் பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அஃபிஷியலி ஐ எம் ரிட்டையர்ட் ஃப்ரம் அனில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவர் வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோ வெறியன் விஜய் சாரோட, அவ்வளோ வெறியன். உண்மையிலேயே மக்களுக்கு சேவை பண்ண தான் அவர் வராரா? அப்படி மக்களுக்கு சேவ் பண்ண வராருன்னா அவரோட ஃபேமிலி எப்படி பாத்துக்கிறாரு? முதல்ல ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற குடும்பத்தை ஒருத்தரால வந்து ஒழுங்கா பாத்துக்க முடியல. 8 கோடி மக்களை வந்து அவர் பாத்துக்க போறாரா? 8 கோடி மக்களுக்காக போராடுறாரா? 41 பேர் இருந்தாங்களா, அப்ப வாயை மூடிட்டு ஓடி போனாரு. அவரா வந்து நிக்க போறாரு, அவரா வந்து பண்ண போறாரு. அவரோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரா நீங்களா? நீங்க அவருக்காக கமெண்ட் பண்றீங்க, அவருக்காக வந்து பேசுறீங்கன்னு சொல்லி அவரோட வைஃப்டா, அவங்க 30 வருஷம் கூட இருந்தவங்கடா, அவங்கள தானே நீங்க வந்து கொச்சையா பேசுறீங்க. 5 படம் 6 படம் நடிச்ச ஒரு ஹீரோயின்ரா, அவங்கள நீங்க வந்து கொச்சையா பேசுறீங்களே. ஒரே ஒரு விஷயம் தான் கைஸ், ஒருத்தவங்களோட பர்சனல் இருக்குன்னா அது பர்சனலா விட்டுறணும். ஒருத்தவங்கள அரசியலை பத்தி நம்ம பேசணும்னா அவங்களை பத்தி அரசியல் நம்ம விமர்சனம் எடுத்து வைக்கலாம். அதுவும் தரமான விமர்சனத்தை எடுத்து வைக்கணும், தவிர தரம் தாழ்ந்து விமர்சனத்தை எடுத்து வைக்க கூடாது. ஒரு 6 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியை ஒருத்தரால ஒழுங்கா பாத்துக்க முடியல, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் 8 கோடி மக்களை பார்த்துக்க போறாரா? இந்த கேள்வியை இந்த இடத்துல வந்து நான் எடுத்து வைக்கிறேன். நான் எந்த ஒரு அலிகேஷனும் யார் மேலேயும் போடல. எனக்கு ஒரு சில கேள்விகள் தான் இருந்தது, அந்த கேள்விகள் தான் எடுத்து வச்சிருக்கேன். இன்டர்நெட்ல இருந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து இது வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த QR கோட் மூலமா UPIல வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பலாம். ஒரு சோலோ கிரியேட்டருக்கு இது ரொம்ப அவசியம். ரொம்பவே காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த QR கோடில் ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் காசு அனுப்பலாம். காசு அனுப்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மூலமாக நான் நியூட்ரலாக இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான நல்ல கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பேன்.